முன்னாள் முதல் மந்திரி தலைமையில் செம்மொழி பேசப்படுற ஜெகத் ரெட்டை முன்னாள் மந்திரிலாம் நிற்கிறார், துறமுருகன் எல்லாரும் நிற்கிறார். காரில் போய் இறங்கினேன், வாசாமி எல்லாரும் என்ன பார்க்குறச்சாமி, முதலமைச்சர் நேரத்துக்கு வந்துடுவார், இந்த வந்துன்னு இருக்கார் போயின்னு இருக்காருன்னு சொல்லுவாங்க. எனக்கு 10,000 தெரியும் சாமி, அவரும் பங்க்சுவாலிட்டி, உங்கள் பங்க்சுவாலிட்டி தெரியும் சொல்லியாச்சு தலைவர் தான்னு வந்துட்டு தெரியுமா, நேரம் அடிச்சு பேச்சுங்க, தூர் கிளம்பி பேசுங்க, கீழே இறங்கிங்க, 10,000 ட்ரெயின் வரையும் நம்மளுக்கு கிட்ட போய் காலையில் நெஞ்சு இருக்கும் வரை தமிழ் இருக்கும் வரை நீர் இருக்கு அப்படின்னு அவனுக்கு அது காரில் உட்காந்து கிளம்புவாங்க. தெரிஞ்சுக்கணும், நேரம் டயத்துக்கு வந்துட்டார் மேடைக்கு வீழ்ச்சி. திருச்சி கல்யாணராமன் அப்படின்னு அறிமுகம், சாமிக்கு என்ன அறிமுகம் டிவியில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு அதான் சொல்றேன், நேரத்தை கொட்ட விடாதே. சும்மா எல்லாரும் எழுதி வச்சிருக்கா டைம் இஸ் கோல்டு, என்னத்த கோல்டு, கோல்டு கூட வாங்கி விடலாம், நேரத்தை வாங்கணும். இந்த உலகத்திலே கடன் வாங்காத ஒரு பொருள் அல்ல, யாரும் கடன் கொடுக்க முடியாது, விற்க முடியாது நேரத்தை. இப்போ அது ஒன்று தான் விற்க முடியும்னு கொடுத்துனா எல்லாரும் சோம்பேறி ஆகிடுவாங்க. எனக்கு ஒரு 10 மணி நேரம் வேணும்னா என்னோட 10 மணி நேரத்தை எடுத்துக்கோ, சுத்த வைக்க முடியும். அதுதான் பகவான் வைக்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி டயத்தை வச்சிருக்கேன், 24 மணி நேரம். பணக்காரன் இல்லை, பரதேசி இல்லை, முதல் மந்திரி இல்லை, பிரதம மந்திரி இல்லை, எல்லாருக்கும் கிளாக்கு சுத்துறது ஒரே டைம். அதை மாத்துறது இருக்கா சொல்லு, எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் சொல்றாரு. அந்த வரலன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்ற, காத்துருக்கார், நேரத்துக்கு வரல பகவான், நேரத்துக்கு வரல. வருணன் தோன்றி வருண பகவான் வந்துட்டார், பணிவா பேசுற. எழுசுடரும் படலையோடும் இரும்புகை நிரம்பி எங்கும் ஒரே போக அழி தெரிவு அறிவிலாத நோக்கினன் வருணன் என்பான். அழுது அழி கண்ணன் அன்பால் உருகிய நெஞ்சன் அஞ்சி தொழுது எழுகையின் நொய்தின் தோன்றிலன் வழுத்தும் சொல்லான். வார்த்தை வரலையா வருண பகவான், என்ன நேரத்தை கடைப்பிடிக்கலையோ இல்லையோ, அழற பகவானை காலில் விழ கெஞ்சது. இப்போ நீங்கள் அதுதான் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம டயத்தை கடைபிடித்தால் நம்ம யார்கிட்டையும் காலில் விழணும். ராமன் காலில் விழுறது ஒஸ்தி, அது பேர் சமாச்சாரம், அது ஜென்ரல்லாம் ராமனை காலில் விழுது. நம்ம நேரத்தை கடைப்பிடிக்கல, சாரி சார் லேட்டு சொல்ல வேண்டாமே, இந்த சாரி சொல்ல வேண்டாமே, மன்னிச்சுக்கோங்க சொல்ல வேண்டாம். ஆமாம், 10 மணி நம்ம 9:45 போய் நின்னோம்னா அவன் தான் பதறிட்டு வரமா. அங்கே போய் நிற்கணும் டயத்துக்கு. இந்த தேவனார் எனக்கு சொல்லி கொடுத்தது டயத்தை கடைப்பிடி, பங்க்சுவாலிட்டி. இருந்தாச்சு எனக்கு ரொம்ப இடத்துல என்னை பிடிக்காம தகராறு வருது. அதனால தான் பார்த்தேன், இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த தலைமை முன்னிலை இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்துருக்கு. அதெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம். அவன் தலையில் வரணும்பா, முன்னிலை வைக்கிற வரணும்பா, அதை ஏதாவது போட்டுக்கினேன். அதுதான் நானே நடத்தேன். ஒரு பத்திரம் ஒருத்தர் கேட்டார், பட்டாளி செய்திக்கு யாராவது தலைமை, ஒரு மையும் கிடையாது, தலைமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ராமன் தான் தலைமை. காலையில் 10ஆம் மணி டான்னு ஆரம்பிச்சுடுவேன். பிள்ளையார் சேர்த்தி 9 மணிக்கு பிள்ளையார் சேர்த்து பூஜை, ஃப்ரைடே 9லேருந்து 10 பிள்ளையார் சேர்த்தி பூஜை, 9:55 பிள்ளையார் குழக்கட்டை நைவேத்தியம் சரியாக போச்சு. 10ஆம் மணி உட்காந்துருவார் பட்டாளி, 10 to 12 12 உனக்கு பிரச்சாரம், சாயந்தரம் பாக்கி பார்ப்போம்.
மறுநாள் காலத்தால் ஆஞ்சநேய உற்சவம். ஒரு மணி ஆஞ்சநேயரை பற்றி திரும்பி சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் சுத்த பிரம்மபராத்மரா சொல்லுவோம், ஹரே ராமா சொல்லுவோம். 1 மணி நேரம் உங்களோட பேசிட்டு இருப்பேன். 7 மணி ஆட்டோ, 8 மணி பாண்டியன், சல் சல் ராதேன்னு கிளம்பணும். டயத்தை கடைப்பிடிங்கோ. இந்த உலகத்துல முக்கியமானது. அப்பதான் நீ சௌக்கியமா இருப்ப. வியாபாரி இன்னும் கடைப்பிடிக்கணும், விவசாயி கடைப்பிடிக்கணும், உத்தியோகத்துக்கு போறவன் நன்னாவே கடைப்பிடிக்கணும். டக்கு 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 இந்த டயம் இப்படி போகணும். அடுத்தது என்ன, நாளைக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கிற போது நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் என்ன பண்ண ப்ரிப்பேர் பண்ணி வச்சு. அவன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கான். 4 மாதத்துக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணணும். 4 months பிஃபோர், 120 days பிஃபோர் ரிசர்வ் பண்ணணும். அடிக்கடி சொல்லியிருக்கேன். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி. ஆறு சொன்னான் கண்ணதாசன். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி. பந்துவராளி ராகம் தெரியும். பாட்டு கேட்டிருக்கேன். ஏழீஸ்வரன் எத்தனை பாடல் சங்கீதம் போது பந்துவராளி ராகம். சும்மா இல்லை. காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி. நாளைக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு காலையில சூரியோதயத்தில் யோசிக்கணும். புரியுது? ஆமா, அது தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா இப்படி வரணும் மாதிரி கஷ்டப்படணும். பஞ்சுவாலிட்டியை இன்னைக்கு வெள்ளக்காரன் சொல்லி கொடுத்தா வெள்ளக்காரன் தான் ஒன்று சொல்லி தரேன். நமக்கு ராமன் சொல்லி கொடுத்தது. டயம், அந்த நேரம். புரந்தரதாசர் சொன்னார், யானை கூட்டம்னு போய் நின்னா ஆட்சணதல்லி, ஆட்சணம், அந்த நேரம் குதிச்சார் போய். அது வரைக்கும் அது முதலீட்டு கட்டப்பட்ட போது போனாரா? ஏன்னா அது கூப்பிடல. கூப்பிட்ட நாளைக்கும் போய் நின்னார். ஆட்சணதல்லி தாசர் ஸ்நேகದಿಂದಲಿ ಬಂದು ಮುಂದು ನಿಂತು ஆட்சணம். தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நேரம், நேரத்தை எவன் ஒருவன் மதிக்காம வாழணும் பிரயோஜனம் கிடையாது. டயந்த சில ஐஜி சிரமம் வருது. 6:30 மணிக்கு உபன்யாசம். நான் உட்காந்து கமிட்டிக்காராவா வர, அவர் வரையில, அவர் வரபோது நடுவில் மைக்க கொடுக்கும். 7:30 வர, அவருக்கு ஏதோ மீட்டிங். உபன்யாசம்னா உட்காந்து மன்னிச்சுக்கணும். வந்து சேவிச்சு லேட் 6:30 வரல, மணி 7, இந்த 5 நிமிடம் பேசு, போய் உட்கார், கதை வரும். டிஎஸ்பிலேருந்து எஸ்பிலேருந்து முடிச்சாலும் எனக்கு அவர் சேவி தப்பு. சபையில் மன்னிப்பு கேட்டு நான் 6:30 வரணும், வல்லை. ராமர் சொன்னார். அதனால என்ன கட்டம் பார். நீ என நினைந்த தன்மை நெடுங்கடல் முடிவில் நின்றேன், ஆகினேன் அறிந்திலேன் என்று அண்ணலுக்கு அயிர்ப்பு நீங்க. நான் நடு சமுத்திரத்துல இருந்திருந்தேன். வருண பகவான் சொல்ற, நீ கூப்பிட்டது காதல விழல. அதே காதல விழலன்னு ஒருத்தர் சொல்லலாமா? காதல விழல, மறந்துட்டேன், தெரியல, இதெல்லாம் டிக்ஷனரியிலையோட தான் இருக்கணும். உன் வாயிலேருந்து வரக்கூடாது. நான் மறந்துட்டேன்னு சொல்ல தெரியுமா? மறந்துட்டேங்கிறத ஞாபகமா சொல்றோம். பாத்தியார் கேட்கிற, என் கணக்குள்ள மறந்துட்டேன், இதை கரெக்டா சொல்றான். மறந்துட்டேன்னு சொல்றவன்
கணக்க போட்டுக்கலாம் போனோன்னு எப்படி மறந்துட்டேன்னு சொல்றது? மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, தப்பு. எப்படி மெமரியில எப்படி ஒருத்தருக்கு இல்லாம இருக்கும்? எனக்கு ஞாபகமே இல்லைங்கிறவன் ஞாபகம் இல்லைன்னு சொல்றவன் அயோக்கியன். ஏன்னா ஞாபகம் இல்லைன்னு சொல்ல தெரியல. நமக்கு ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் தரணும்னா ஞாபகம் இருக்க, அது இருக்கு. நம்ம கொடுக்கணும்னா ஞாபகம் இல்லை. நம்ம கொடுக்கணும் ஒருத்தருக்குன்னு சொல்ற போது அது பாருங்க நடந்துச்சு, ஜோலியா கூப்பிடுவேன். நீங்க எத்தனை மணிக்கு போன் கூப்பிடுறேன்? 9 மணிக்கு. 9 மணிக்கு கூப்பிடுவேன். அப்புறம் எடுக்கலன்னு வைக்க கூப்பிட மாட்டேன். திருப்பி என்ன கூப்பிடுவான், கூப்பிட்டு போயிருக்காம நீ எடுக்கல, ப்ரோக்ராம் வேணுமா வேணாமா அப்படின்னு எடுத்தவங்க வச்சா வைக்கிறேன், கட்டி போறான் வீடு. நமக்கு என்ன உபன்யாசம் வேணும்னா கேட்கறேன். 9 மணிக்கு பேசணும்னா 9 மணிக்கு பேசணும். அப்புறம் நான் மட்டும் போய் எடுக்க மாட்டேன். நான் எடுப்பேன்னு வேடிக்கை பார்ப்பேன். இது உங்களுக்கு இல்லை, என் ஆத்துக்காரிக்கே அப்படிதான். ஃபோன் பண்ணுவேன், எடுக்கிறேன்னா அப்புறம் சும்மா அப்புறம் அவ கூப்பிடுவா 2 இதில் தொடர்பு. என்ன பண்ணுறது, சும்மா தான் இருந்தேன். நான் முதல்ல கூப்பிட்டேன், நீ கூப்பிட்டு எடுக்கல, அதனால நானும் எடுக்கலன்னு. நீ இனிமேல் சொல்லு, உன்னை எப்போ கூப்பிட்டா எடுக்க சொல்லு, கூப்பிடுறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால யாரா இருந்தாலும் தெரியும். ஆமா, அது ராமனே கோதண்டபாணியா வீட்டு வாசல வந்து நின்றாங்கன்னா 5 மணிக்கு வான்னு சொல்லி வரலன்னு வேண்டாம். அது ராமனாக இருக்கு. நமக்கு என்ன ராமனாக இருக்கு. காத்தால 5:30 மணிக்கு நான் உங்க வாசலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாலும் 5:30 மணிக்கு வரல, நான் நின்றுட்டுலாம் இருக்க முடியாது. நான் டீ குடிக்கணும், இவருக்காக பட்டினியா இருக்க முடியாது. ராமனே வச்சு ஏன் லேட்டு ராமன் கேட்கறது வரணும். ஏன் லேட்டு சொல்றாருப்பா. நடுமுறை காய்கறி படலை சூழ்ந்த கருங்கடல் தரங்கத்தூடே தீடை நடப்பான் போலே செறிகுணர்க்கு இறைவன் சென்றான். நெருப்புல நடக்கிற மாதிரி நிற்கிறாராம் ராமனை பார்க்க. பந்தனன் என்பவனோ மறிகடற்கு இறைவன் வாயில் சிந்திய மொழியன் தீந்த சென்னியன் திகைத்த நெஞ்சன் வெந்தழிந்து உருகும் மெய்யன் விழுப்புகை படலம் விம்ம அந்தரின் அமலத்து அஞ்சி துயர் உழந்து அடக்கனுற்றான். ஆமா, நவையரும் ராமனிடம் சரணாகதி பண்ணான். காலில் விழுந்திருக்காத அவன் கருணாமூர்த்தி மன்னிக்கிறான். ஏன் காலில் வேணும், கயத்துக்கு வராச்சுதான். நவையரும் உலகிற்கெல்லாம் நாயகா, இந்த ஆசா பாசத்தோடு உழல்கின்ற உலகுக்கு தலைவனே யார் சொல்லலாம்? வருணன். நீயே சீரின் கவயம் நின் சரணம் அல்ல. கவயம்னா கவச்சம். நீ உனக்கே கோபம் வந்தா நாங்க யார் காட்ட போய் விழுது? சரணம் அல்லால் பிரிது ஒன்று கண்டது உண்டோ? உன் திருவடியை தவிர எப்படி பிடிக்கிறது? உனக்கு கோபம் வருமா? ஜித குரோதகா. அதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறான். ராமனுக்கு கோபம் வராது, நல்லா வரும். அவன் கோபத்தை அடக்கினான். ராவணனை பார்த்தவன் கோபத்தை அடக்கினான்னு என்ன அர்த்தம்? கோபம் வந்தது, அடக்கினான். ஆமா, கோபமே ஒருத்தனுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, சர்வ மக்குன்னு அர்த்தம். ஆமா, கோபமே வரல சரிவா இருக்கு, கோபமே வராதுன்னு வச்சுக்குவாங்க. ஆமா, அவனும் பிரயோஜனம் கிடையாது. கோபம் வரும்போது வந்துதான் ஆகணும். கோபத்தை அடக்கணும். அவன் கோபத்தை காட்டக்கூடாது. ஏன் காட்டக்கூடாது? நம்ம கோபம் எங்க செல்லுபடியாமோ அங்க காட்டக்கூடாது, செல்லாத இடத்துல காட்டணும். காட்டுவோமா? நான் சொல்லல, இந்த தலைவர் சொல்லுவேன். வள்ளுவர் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்காலன். நம்ம கோபம் எங்க செல்லுபடியாமோ அங்க காட்டணும். செல்லுபடியாகாத இடத்துல காமிச்சு என்ன முடியும்? அப்ப அடங்கி இருக்கோம்னா அப்ப கோபம் வரத கோபத்தை கோபம் வரக்கூடாதுன்னு சொல்ல. கோபம் வரத்தாலும் நம்ம கோபம் வந்தா தான் கோச்சிக்கிற இடத்துல கோச்சின்னு தான்
இப்ப அவர் கோவப்பட்டதுனால தானே அவன் வந்தான். நேர பார்த்தோட காட்டல, அவ்வளவுதானே. கோவப்பட்டாலும் இல்லையோ ராமரும் கோவப்பட்டு வில்லையம் போய் உழைச்சி போட்டுட்டாரு அஸ்திரத்தை. அதுக்கு தானே வந்தாங்க. போடலன்னா வருவேனா? இல்லைன்னா வரமாட்டேன். அவனும் பார்க்கடலை விட்டு சமுத்திரத்தை விட்டு சமுத்திரராஜன் வரமாட்டேன். அப்புறம் இவர் இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான். அதுதான் தெரிஞ்சுக்கணும். கோவப்படுறப்போ படணும். இது இயல்பு. நம்ம கோவப்பட்டது. நான் ஒரு தடவை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல ட்ரெயினில் போனேன். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் எக்ஸாம்பிள் ஒரு பேசஞ்சர் குட்ஸ் ட்ரெயினுக்குலாம் இவனை நிறுத்துறான். அதெல்லாம் போயிட்டு இருக்கு. வந்துருச்சு. 2 ஸ்டேஷன்ல பார்த்தேன். மானாமரில் போய் நின்று இறங்கி என்ன எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஓட்டுறியா மாற்று வண்டி ஓட்டுறியாடா கீழன்னு கேட்டேன். எடுத்த உடனே காடை போய் என்ன வண்டி ஓட்டுற நீ? இல்லை சார் அங்கே ஸ்டேஷன் என்னடா ஸ்டேஷன் மாற்றுவாங்க. நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். கையில் ஒயர்லெஸ் வச்சிருக்கீங்க. அங்கே ஸ்டேஷன் மாற்ற ஓடுது. ஏன் சிவகங்கையில் நீ பேசஞ்சரை விடுற முதல்ல எங்களை வாங்கிட்டு விட வேண்டியதானே? நீ என்ன நினைச்சிருக்க? நிறுத்திட்டேன். வண்டி நீ நிற்கிற லேட்டான வண்டி ஆகட்டும். நீ வண்டி எடுக்கப்படாது. எனக்கு பதில் சொல்லிட்டு தான் எடுக்கும். இல்லை புது ஃபோன் நம்பர் உங்கள் டிவிஷனல் அதிகாரிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சொல்லு. சார் இந்த மாதிரி நீ உன் பேரை சொல்லுமா? உன் பேரை சொல்லு. இந்த ஆடு உன் பேரை சொல்லு. நான் மதுரைக்கு ஃபோன் பண்ணேன். கூட இருந்த பேட்டில் கேணுச்சாங்க. இப்படி கேட்டால் தான் வரணும். இப்படி இல்லைன்னா எனக்கு எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டை பாக்கி பணத்தை பேசஞ்சர் டிக்கெட் கிடைச்சது. நீ இப்போ மாற்று வண்டி மாதிரி தானே கூட்டின்னு வந்தேன். நாங்கள் எங்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கிக்கிறேன். அதை இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட லேட்டாக வரையன்னு நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாப்புல இருக்குங்க. சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி தான் நடக்காது. அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பஞ்சாயத்தெல்லாம் கட்டி நிற்கிறேன்னு அதை பார்த்து சாமி என்ன பண்ணுறீங்க? நல்லா பேசுறீங்க சாமி, என்ன பண்ணுறேன்? இனிமேல் நான் நல்லா பேசுகிறேன். நீ பட்டம் கொடுறா. 40 வருஷமா எத்தான் பண்ணிட்டேன். முதல்ல எதை என்ன மாதிரி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பஞ்சுவாலிட்டியை கடைப்பிடிக்கிறேன்னா கோபம் வரும். யாருக்கும் வரும். யாருக்கு வரும்? பஞ்சுவாலிட்டியை கடைப்பிடிக்கிறவனுக்கு முதல்ல வரும். நேரத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு வரும். நேரத்தை கடைப்பிடிக்கலைன்னா வராது. அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? நம்மளும் கடைப்பிடிக்கல, இன்னொருத்தனை எப்படி குறை சொல்றது? நம்ம முதல்ல கடைப்பிடிச்சா தானே. பகவான் கடைப்பிடிக்கிறா. அதனால கோவப்பட்டான் வருண பகவான். கோபம் வராம தான் பானம் போடுறாங்க. நல்ல கோபம். ராமன் அவர் கோபத்தினால்தான் வந்தான். இவை எனக்கு அறியவோ தான் எனக்கு என வழி வேறுண்டோ அபய அபயம் நின் அபயம். அபய அபயங்கிறத தமிழ் அபயம்னு சொல்றோம். எடுத்து அடுத்தடுத்து அலற்றுகின்றான். அடுத்தடுத்து காலில் விழுந்து கதறான். ராமா உன் சரணமே பெரிய பயம் அபயம் அபயம் மன்னிச்சு துணை புரிந்தருள் தருண மாதவா உலக நாயகா சுரக நாயகா துணை புரிந்தருள் மணிக்குள் மார்பனே கமல நாபனே. உன்னோட திருவடியை கதின்னு நான் இருக்கேன். பதி தப்பாவனா கருட வாகனா. ஏ கருட வாகனே, உன்னையே நம்பி இருக்கேன். காலில் விழுந்து கதறேன். ஏன் பகவானை சரணம் பண்ற பாக்கியம் கிடைச்சதவனுக்கு அது அடுத்த பகுதி. பண்ணின தப்ப உணர்ந்து காலில் விழுந்து பகவான் மன்னிச்ச. பகவான் ஒருத்தான் மன்னிக்கிற கருணாவும். அதையும் நம்ம அவன்கிட்ட கற்றுக்கணும். ஏன் லேட்டுன்னு ஒருத்தனை கேட்கணும், கொஞ்சம் நேரம் கோச்சிக்கணும். சரி சரி வேலையை பாரு அப்படின்னு. ஆமாம், போகாமல் கோச்சிக்கணும்னு இருக்கக்கூடாது. ஒரு கோபத்துக்கு மதிப்பு இருக்காது. புரிஞ்சுக்கோ. ஆமாம்,
அதையும் பகவான்கிட்ட கற்றுக்கணும். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுற, உத்தியோகத்தை பார்க்குற, பெரிய அதிகாரியாக இருக்க, உனக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்குறான், லேட்டாக இருந்தாலும் ஏன் லேட்டு அப்படிங்கணும். இந்த மாதிரி சரி சரி இது மாதிரி சொல்லக்கூடாது, போ வேலையை பாரு அப்படிங்கணும். ஆமாம், அவன் அதை அப்போதைக்கு மன்னிச்சு முதல்ல கேட்கணும். ஏன் கேட்கணும்னா நீ அப்போ தான் கேட்டால் தான் அவன் பயப்படுவான், மறுநாள் கரெக்டாக வருவான். இல்லைன்னா எப்படி இருந்தாலும் சரி அவன் மறுநாள் 10:05 வந்தால் 10:30 வருவாங்க. எப்பவுமே கேட்குறப்போ கேட்கணும், கண்டிக்கிறப்போ கண்டிக்கணும், ஆனால் மன்னிக்கணும். மன்னிக்கிற சுபாவத்தையும் பகவான்கிட்ட கற்றுக்கணும். மன்னிக்கிறேன், சரணாகதி பண்ணி ராமனை ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, ஆழி நீ அழலும் நீயே, அல்லவை எல்லாம் நீயே, ஊழி நீ உலகும் நீயே, அவற்று உரை உயிரும் நீயே. நீ எல்லாமே நீதான். இந்த உலகத்துல பஞ்சபூதமும் நீதான். இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசியில இருக்கிற எல்லா ஜீவனையும் உற்பத்தி பண்ணி நடத்துறவன் நீதான். வாழியாய் அடியேன் நின்னை மறப்பேனோ, நான் உன்னை மறப்பேனா? பயங்கு செந்தி சூடுரு உலைந்து போனேன், காத்தருள் சுருதி மூர்த்தியே. அதான் பாடம். சுரதநாயகா துணை புரிந்தருள். எல்லாம் நீதான். நான் சாதாரண அல்பன் சொல்ற. காட்டுவாய் உலகம் காட்டி காத்து அவை கடையில் செந்தி ஊட்டுவாய். நீ இந்த உலகத்தை படைக்கிற, காப்பாத்துற, பழைய காலத்துல அக்னியில அதை தகனம் பண்ற இந்த உலகத்தை காட்டுவாய். என்ன சொல்ற? காட்டுவாய் உலகம் காட்டி காத்து அவை கடலில் செந்தி ஊட்டுவாய் உண்பாய். நீதான் உண்ற அந்த பழைய காலத்துல